கட்டிட்டான், வேற வழி இல்லை, இவங்க கூட தான் வாழணுன்றது இஸ்லாம் அனுமதிக்குது. அடுத்த நிமிஷமே ஃபுல்லாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு, போயிட்டு வேற திருமணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ நான் ஆதாரம் வேணும் ஆதாரம் வேணும் நான் என்ன பண்ணுவேன், என் மனைவி வந்து அவங்களோட தொடர்பு இருக்குது, இவங்களோட தொடர்பு இருக்குது, ஏன் ஒரு கட்டை மீறி நான் வாங்கணும்னு வெறி இருந்துச்சுன்னா அதே மரியாதை ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவரோட ட்வீட் போஸ்ட்ல அவரோட ஹேஷ்டேக் போட்டிருக்காரு. தான் மனைவி தன்னை விட்டு போறேன்றால, இவ்வளோ அவசர அவசரமாக வந்து பொது வெளியில் இப்படி பேசிட்டால. இப்போ ஏஆர் ரஹ்மான் என் மனைவி விவாகரத்து பண்ணன்னு சொன்னால் நம்மளே கேட்கலாம், ஏன் இந்த வயசில் உனக்கு தேவையா, இவன் விவாகரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ண போறியா, அப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம். பட் அப்படி இல்லை. கல்யாணம் ஆகிட்டு 2 பேரும் பரிசுமான பிறகு இவ்வளோதான் அப்படின்னு பெண்ணும் அல்லது இவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஆணும் நினைச்சாங்கன்னா அது நிச்சயம் நீ காதலிச்ச திருமணம் வந்தாலும் பிரிவில் சொல்ல முடியும். உறவே வானான்னு ஓடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த சமூக கட்டுப்பாடு காரணமாக வந்து சில பேர் பிரியாமல் இருக்காங்க. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்திய தேசிய கட்சி தலைவர் தடா ரஹீம் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, ஏஆர் ரஹ்மான் அண்ட் சாய்ரா பானு அவங்களோட பிரிவு, இப்போ அவங்களோட டிவோர்ஸ் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுவும் வந்து ஒரு 30 ஆண்டுகள் வந்து கல்யாண வாழ்க்கை நிறைவடைய போகுது. அடுத்து 30வது ஆண்டுக்குள்ள அவங்க போறப்போ ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லை, டைவர்ஸ் என்பது அவங்க விஐபி விவிஐபின்றதுனால நம்ம பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். டைவர்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லையா? டைவர்ஸ் என்பது ஏதோ அவங்க தான் டைவர்ஸ் பண்ணுற மாதிரின்றது இல்லை. எல்லாருமே வந்து மனம் ஒத்து போகலைன்னு சொன்னால் பிரிஞ்சுக்கிறது பெரும்பாலும் இருக்காங்க, ஒரு சிலர் தான் இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வந்து பிரியாமல், பெரிய மனம் இல்லாமல் இல்லை, பிரியணும்னு மனம் இருக்குது. இருந்தாலும் நம்ம சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லது நம்ம பிரிஞ்சிட்டோன்னா நம்ம குழந்தை வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழக்கூடிய எத்தனையோ பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. ஆனால் இப்போது ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி வந்து ஏஆர் ரஹ்மான் தலாக் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுங்க. அவங்க மனைவி தான் வந்து குல்லா கொடுத்துருக்கு. அதை தான் அவர் ட்வீட்டும் வந்து பண்ணியிருக்காரு. இதேமாரி வந்து 30வது திருமண வாழ்க்கையை தொடங்கலான்னு இருக்கும்போது இப்படி ஒரு இது வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது எப்படின்னு சொன்னால் மார்க்க அடிப்படையில் வந்து அவர் கொஞ்சம் வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. அது இந்த இறைவனுடைய அரசு, இறைவனுடைய அந்த இதுவே ஆடும். ஏன்னா ஒரு பிரிவு, கணவன் மனைவி பிரிவு என்பது இறைவனுக்கு பிடிக்காது, வெறுக்கத்தக்கது. ஆனா எல்லா சட்டத்திலையும் வந்து பிரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கரெக்டு. அப்படி வெறுக்கத்தக்கது, பிடிக்காது அப்படின்னு இருந்தும் கூட ஏன் அதை இறைவனே அனுமதிச்சிருக்காங்க, சட்டமாக்கி இருக்குன்னா இஸ்லாம்னு சொன்னீங்கன்னா, அந்த பிரிய முடியாது, பிரியக்கூடாதுன்றதுக்காகவே அதனால் வந்து வேறு அசம்பாவிதங்கள், ஒரு குற்றவாளி ஆகிடக்கூடாது இல்லையா? இப்போ ஒரு கணவன் வந்து மனைவியை பிரியணும்னு சொல்லி நினைக்கிறான் உதாரணத்துக்கு. அப்போது மனைவி பிரிய முடியாது அப்படின்போது அப்போ அவளை கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுவான்ல, அப்போ குற்றவாளி ஆகிடுறாங்க. ஒரு உயிரும் போயிடுது, இவனும் குற்றவாளி ஆகிடறான். அப்போ இது போன்ற விஷயத்துக்கு தான் இறைவனுக்கே பிடிக்கலன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி இருந்தாலும் அதே நேரத்தில் அதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதை தான் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு அதாவது மார்க்கம் அப்படின்ற அடிப்படையில் சுட்டி காட்டாமல் அவருக்கு உண்டான இயல்பாக அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. ஏன்னு சொன்னால் அவங்க மனைவி தான் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அதாவது மனைவி தான் வந்து உங்களோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. இந்த வாழ விருப்பம் இல்லைன்னும்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குடா, சும்மா நம்ம யதார்த்தமாக பார்க்க முடியாது. பணம் இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது, நிச்சயம் அவர் வந்து வீட்டுக்கு செலவு காசு கொடுக்கல அதனால் பிரியுதுன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? பல கோடிகள் இருக்குது அவங்ககிட்ட. அப்படிங்கும்போது அந்த இது இல்லை. அதை மீறி ஒன்று இருக்குது கணவன் மனைவி வாழ்க்கை என்பது. அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா அது வயசு எந்த வயசானாலும் சரி, அந்த வயசில் வந்து கூட என்னன்னா ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தன்மையை எதிர்பார்ப்பாங்க பெண்கள். பல விஷயம் இருக்கும், கணவன் வந்தால் பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஆளுங்களும் பாருங்கள், வெளியே போய் நண்பர்கள் கூட மணிக்கணக்கில் வெட்டி பேச்சு பேசிட்டு இருப்பாங்க, பேசுகிறாங்களா இல்லையா? ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட போய் உட்காந்தா சாப்பாடு எடுத்து போடு, விடு, அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு இதை பண்ணு அது பண்ணுன்னு போட்டு அப்போ மனைவி ஏதோ ஒரு அவருடைய ஆதங்கத்தை, வேதனையை, அழுகுறலை தான் கணவன்கிட்ட சொல்ல வரும்போது கணவன்கள் ஏற்றுக்காமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனாலேயே வந்து பெண்களுக்கு வந்து கணவன் மீது கொஞ்சம் வெறுப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க, ஃப்ரெண்டு மனைவி என்ன பண்ணுவோம், ஒரு டீ வச்சு கொடுப்பா, ஏதோ வந்துட்டேன் சனியை
ஃப்ரெண்டா புருஷன் கூட அப்படின்றத டீ வச்சுக்கப்பா. டீ குடிச்சு சும்மா வர மாட்டான். என்ன பண்ணுவோம் சொன்னீங்கன்னா, அண்ணி டீ உன் டீ பாரு சூப்பர் டீ அண்ணி. இது வரை டீயே நான் குடிச்சே இல்லைன்னுவான். எதுக்கு சொல்ற நீ? அவங்க மனசை சந்தோஷப்படுத்தணுமே சொல்கிறேன். ஆனால் பொண்டாட்டி விதவிதமாக ஆக்கி வச்சிருப்பான். என்னைக்காவது இதை நீ நல்லா செஞ்ச, இது நல்லா இருக்கு அப்படின்னு புருஷன் பாராட்டுறதே இல்லை பெரும்பாலான இடங்கள்ல. பார்த்தீங்களா நீங்க? எல்லா இடத்துலயும் வந்து பெண்கள் ஆண்கள் மேலதான் குற்றம் இருக்கணும்னு அவசியமும் இல்ல. இந்த இடத்துல யார் மேல இருக்கணும்னு தெரியல. அப்ப வந்து இது ஒண்ணுதான் இல்ல இயல்பை நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதாவது ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க, இருக்கு அடுத்த சரக்கு இருக்கு. என்ன அப்போ ஆண்கள் வந்து பெரும்பாலும் அப்படி நடந்துக்கிறாங்க வீட்டில். ஆனால் ஏதாவது சமைச்சு வச்சாலோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்து நின்னாலோ நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு மனசார பாராட்டுறதே இல்லை. இது கூட வந்து பிரிவுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்ன்றேன். அதாவது அவளுக்கு வந்து எப்படின்னா தன்னை வந்து அதாவது பணம் உடல் ரீதியான ஆசை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பெண்கள் எதிர்பார்ப்பா கணவன் கிட்ட. இப்போ கணவன் அதெல்லாம் இல்லைன்னும் போது அது வயசு எவ்வளோ ஆனாலும் அதில் முக்கியம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவோம், சரி இதுக்கு மேலே எதுக்கு நம்ம அவருக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கணும், நம்ம விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி விலகக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் நீங்கள் இதை நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய ஜோடி பிரிவை பார்க்கணுமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. நான் அவங்களுக்கு அபோவ் 50 60 கிட்ட வருது ரெண்டு பேருக்குமே வயசுன்னும் போது வேற இன்னொன்று அவங்க அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவங்களுடைய பிரிவு வந்து பார்த்திங்கன்னா அதை ஏஆர் ரஹ்மான் வந்து மன வருத்தத்தோடு ஏற்றுக்கிட்டாலும் அவங்க மனைவியை அதை சந்தோஷமாக விவாகரத்து பண்ணாலும் இதனால் பாதிப்பு வந்து அந்த குழந்தைங்களுக்கு தான். அந்த குழந்தைன்னு சொன்னாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் ஆகிட்டாங்க, எல்லாமே 25 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க வைங்களேன். இப்போ அவங்களுக்கு அது வந்து நிச்சயம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ அந்த அமீன் அவங்க பையனை கல்யாணம் பண்ணாவே அவங்க மனைவி வந்து எதுக்காக வந்து இவங்க அப்பா விவாகரத்து இவங்க அம்மா பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நிற்கும். அல்லது அவங்க மகளுக்கு திருமணம் பண்ணும்போது கூட ஏன் உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை வந்து விவாகரத்து பண்ணா அப்படின்னு அந்த கொஸ்டின் வந்து நிற்கும். அது வந்து எப்படின்னா ஒரு விதமான அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து அவங்ககிட்ட எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கா இல்லைங்களா, விஐபி இல்லை இல்லை அதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு ஒரு காலம் அது அப்படி வாழ்ந்தாங்க. இப்போ வாழ முடியாத சூழல். இஸ்லாமும் அப்படிதான் சொல்லுது. இஸ்லாமிய நெறி அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருமணமான அடுத்த நாளே கூட நீங்கள் வந்து விருப்பம் இல்லைன்னா பிரிஞ்சுக்கிங்க. ஆனால் அந்த கசப்போடவும் அந்த வேதனையோடவும் ரெண்டு பேரும் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் அதில் குற்றங்கள் அதிகமாக ஆக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை முத்தலாக்குன்றது வேறடா. அதாவது முத்தலாக்குன்றது அது மீடியாவில் உங்களை மாரி ஊடகவியலில் இருக்கீங்களா, அது முஸ்லீம்கள் மீது சேத்தவாரி பூசுனது முத்தலாக்குன்றது அது பெரிய பூதாகரமாக்குறது. அதாவது நம்மளும் இந்த நாட்டில் தான் பிறந்தோம், இந்த காற்றை தான் சுவாசிக்கிறோம், உண்மையா இல்லையா? அப்படி போய் இப்போ நான் தூங்கிட்டே இருக்கேன், என் மனைவி தட்டி எழுப்புறேன், ஏன் உட்காந்து என்னங்கன்னு கேட்குறான். தட்டு தட்டு ரெண்டு தட்டு தட்டி தலாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி துரத்திட முடியுமா? அப்போ முத்தலாக் எப்படி வந்துச்சு? 3 தலாக் எப்படின்னு சொன்னால் முதல், 2வது, 3வது. 3வது பொண்ணும்போது கூட அவங்க மனைவி கணவன் மனைவிக்குள்ள அந்த கசப்பு வெறுப்பு இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா சரியே வராது. இதுக்கு நடுப்புற அந்த தலாக் 3 மாத இடைவெளிக்கு தலாக் சொல்வதற்கு முன்னாடியே என்ன நடக்கும்னு சொன்னால் குடும்பத்தார் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, உறவினர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அப்புறம் ஜமாத்துகள் மூலிமா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதன் பிறகு தான் இந்த சிஸ்டம், இந்த முத்தலாக் தலாக் 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 சொல்கிறாங்களே இந்த சிஸ்டம். பட் மீடியாவில் எப்படி அதை பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்க தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி பொண்டாட்டியை விட்டு போயிடுவானுங்க முஸ்லீம்கள். நான் என்ன சொல்றேன், ஒரு பெண் பாதிக்கப்படுறா அப்படி அந்த முத்தலாக் சட்டம் கூட ஆண்களுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும், பெண்கள் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் வந்து சரி பெண்கள் சொல்ல முடியாது, பெண்களை வந்து செக்யூர்டா வச்சுக்கணும்னு தான் வந்து குலாங்கிறது அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்கல்ல. 7ஆம் நூற்றாண்டிலே இப்போ ஆண்களுக்கு எப்படி தல்லாக்கோ அதேமாரி பெண்களுக்கு ஃபுல்லா. இப்போ ஒரு பெண்ணு நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க, திருமணம் பண்ணும்போது ஒன்று அவன் மன நோயாளியாக இருக்கான், அல்லது ஏதோ ஒன்று ஆண்மையற்றவனாக இருக்கான், ஏதோ ஒன்று இருக்கான், அல்லது ஒரு சைக்கோ மாரி இருக்கான். நம்ம கட்டிட்டான், வேற வழி இல்லை, இவங்க கூட தான் வாழணுன்றது இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அடுத்த நிமிஷமே குல்லா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், போயிட்டு வேற திருமணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். திருமணம் ஒப்பந்தம் போடுறீங்க இல்லையா, இப்போது அந்த இமாம் வந்து கேட்பார் எத்தனாவது திருமணம்னு கேட்பார், பொண்ணுக்கிட்டையும் கேட்பார் பையன்கிட்டையும் கேட்பார். இதே உங்கள் இந்துக்களில் கேட்டாங்கன்னா அபசுகுணமாக பார்ப்பீங்களா இல்லை, என்னடா கல்யாணத்தும் போது எத்தனாவது கல்யாணம்னு கேட்குறாங்க. ஆனால் எங்கள் இதில் வந்து இஸ்லாத்தில் வந்து அதெல்லாம் இல்லை.
விவாகரத்து அதேமாரி விவாகரத்தான பெண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறேன்னா, ஏன்டா விவாகரத்தானவளை கட்டின நீ அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஒரு பெண்ணு ஒருத்தன் கையை தொட்டுன்னா அவன் தான் அப்படின்றது இஸ்லாம் சொல்லலை. அவங்க கூட வாழுங்க, பிடிக்கலன்னா 2 பேரும் பிரிஞ்சிடும். அதனால ஒரு தவறான இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இந்த தலாக்கெல்லாம் தவறானது அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இனி நீதிமன்ற ஃபேமிலி கோர்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள். விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணுது. யார் பையன் தாக்கல் பண்ணுறான், பொண்டாட்டி கூட. அப்போது நீதிமன்றம் வந்து ஆதாரம் கேட்குது. நீதிமன்றத்தில் ஆதாரம் தான். இப்போ ஆதாரம் என்ன வேணும்னு சொன்னால், தான் பொண்டாட்டி உண்மையிலேயே பத்தினியாக இருந்தாலும் அவளை ஒரு விபச்சாரி மாதிரி சித்தரிக்கிறான். அந்த ஆதாரத்தை கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணி அவனுக்கே உண்டான பெரிய லாயர் லீகல் அட்வைசரை வச்சு என்ன பண்ணுறான், நல்ல கடுமையாக வாதாடி அவளை கடைசியாக ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு வழி தவறிய பெண்ணு மாரியே காட்டிட்டு அவன் போயிடுவான். அப்போ இதில் யார் பாதிக்கப்படுறது? பெண் பாதிக்கப்படுறதா இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் அந்த மாதிரி அனுமதியே இல்லை. பிடிக்கலைன்னா அழகான முறையில் நீங்கள் ஒருவர் பிரிந்து விடுங்கள். அவருடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையும், இவங்களுடைய வாழ்க்கை இவங்க வாழட்டும் அப்படின்றது தான். அப்போ நான் ஆதாரம் வேணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், என் மனைவி வந்து அவங்களோட தொடர்பு இருக்குது, இவங்களோட தொடர்பு இருக்குது, ஏன் ஒரு கட்டம் மீறி நான் வாங்கணும்னு வெறி இருந்துன்னு சொன்னால் நானே கண்ணால் பார்த்தேன் இவங்க கூட இருந்ததை, அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு கூட இன்றைக்கி வந்து நீதிமன்றங்களில் பேசப்பொருளாக இருக்குது. நீங்கள் நீதிமன்றம்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ இதுவும் இருக்குது. அப்படி இருந்தும் கடைசியாக நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, விவாகரத்துன்ற ஒரு வார்த்தை தான் சொல்லுது. இங்கேயும் தலாக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிங்க, தலாக்குன்னு. அங்கே வந்து ஒரே வார்த்தை தான் விவாகரத்து. உங்கள் 2 பேருக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. நீதிமன்றத்தில் இருக்கிற ப்ரொசீஜரை விட கடுமையான ப்ரொசீஜரை இஸ்லாமிய மார்க்கம் வந்து சொல்லியிருக்கு. இஸ்லாம் வந்து அப்படி தான். எடுத்த உடனே தலாக்குன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடுற நிலையெல்லாம் இல்லை. அப்படி ஓடினாங்கன்னு சொன்னால் அதனால் அந்த பெண் சமூகத்துக்கு மட்டும் இழுக்கு இல்லை, ஒட்டுமொத்த அந்த பெண்ணை சார்ந்த ஆண் சமூகத்துக்கு இழுக்கு. என் பொண்ணு அதேமாரி ஒரு முத்தலாக் அடிப்படையில் விவாகரத்தாய் வெளியே வரான்னு சொன்னால் அதனால் பாதிக்கப்படுறது நான் பாதிக்கப்படுவேன், என் பையன் பாதிக்கப்படுவான், என் தம்பி எல்லாமே பாதிக்கப்படுவேன் தானே. அப்போ எல்லாமே ஆண் சமூகம் தானே. அப்போது ஆண் சமூகத்தை தவிர்த்து பெண் சமூகமோ, பெண் சமூகத்தை தவிர்த்து ஆண் சமூகமோ பிரித்து பார்க்க முடியாது. சமூகம் என்பது ஆண் பெண் சார்ந்ததுதான் சமூகம். ஆனால் இங்கே அப்படி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. முஸ்லீம்களில் வந்து தலாக்குன்னு சொல்லி பொண்டாட்டி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கடா, ஈஸியாக பண்ணிக்கோங்கடா, ஈஸியாக இருக்குது. அதேமாரி பெண்களுக்கும் அப்படி இருக்குது. அவங்களுக்கும் வந்து விவாகரத்தானவ இப்போ வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட நீங்கள் சொல்லலாம், இந்துக்களோ மற்றவங்களோ வந்து விவாகரத்தான பெண்ணை வந்து திருமணம் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் விவாகரத்தாச்சுன்னா காலம் முழுக்க அப்படியே இருப்பாங்களா இல்லையா? இப்போ கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் மாடலிஸ்ட்டு. இது 7ஆம் நூற்றாண்டிலே விவாகரத்தான அந்த 40 நாள் அந்த இத்தா உட்காரணும். அதுவும் கூட எதுக்குன்னு சொன்னால், முன்னாள் கணவனுடைய இது வந்து கருப்பையில் இருந்ததுன்னா குழந்தை ஆச்சுன்னா அந்த குழந்தை யாருக்கு தந்தைன்ற இது ஒரு குழப்பம் வருன்றதுக்காக தான் அந்த இத்தா தவணைன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்த 3 மாதவிடாய் காலங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த பெண் யாரை வேணாலும் திருமணம் பண்ணிட்டு வாழலாம். இது எப்போ? 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு சாதாரணமானது இல்லை. 7ஆம் நூற்றாண்டெல்லாம் எப்படின்னா பெண் உரிமையை பற்றி எவனுமே பேச முடியாது. அப்போவே இஸ்லாம் வந்து பெண்களுக்கு இப்படி சட்டங்கள் கொண்டு வந்தது. புரியுதுங்களா? அதனால நம்ம இப்போ வருவோம், ஏஆர் ரஹ்மான் விஷயத்துக்கு வரும். அப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து இன்னைக்கு வந்து மனைவி குல்லா கொடுக்கும்போது அவர் எதிர்க்க முடியாது. ஜமாத்தே எதிர்க்க முடியாது. நீ குல்லா கொடுக்க முடியக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெண்ணுக்கு அப்படி ஒரு சுதந்திரம். ஏன்னா அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் அவளுடைய என்ன ஒரு மன உளைச்சல்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் தூரமாக உட்காந்து பார்க்க நமக்கு தெரியாது. இன்னைக்கு கூட நம்ம சொல்லலாம், எதுக்கு இந்த பொம்பளை இந்த வயசான காலத்தில் இது விவாகரத்து தேவையா, அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களுடைய மன உளைச்சலுக்கு நிச்சயம் மரியாதை கொடுக்கணும். அதே மரியாதை ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவரோட ட்வீட் போஸ்ட்ல அவரோட ஹேஷ்டேக் போட்டிருக்காரு, ஏஆர் அப்புறம் சாயிரா பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. அதையே இப்போ வந்து பேசும் பொருளா ஆக்கியாச்சு. இவர் என்ன வந்து இவ்வளோ சீரியஸான விஷயத்துல இப்படி ஒரு காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப இதை சீரியஸா எடுத்திருக்காரு. அது வெறுப்பு இருக்குண்டா. தான் மனைவி தன்னை விட்டு போறேன்றால, இவ்வளோ அவசரமா வந்து பொது வெளியில இப்படி பேசிட்டால, அந்த விரக்தி அந்த வேதனையை வெளிப்படுத்த முடியாது இல்லையா? அது வேதனையை வெளிப்படுத்தினா எதிராளிக்கு வந்து பத்தியா வேதனைப்படுறணும் அப்படின்றதுக்காக தானே பண்றது. எதிராளி மனைவி விவாகரத்து பண்ணது. அப்போ அதை தன்னை வந்து எப்படின்னு சொன்னா, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல,
ஒரு படத்துல கூட வந்து என்னடா எவ்வளோ அடி வாங்கிட்டு சிரிச்சிட்டே இருக்குன்னு என் வேதனை வெளியே சொன்னா அழுதுன்றானுமா. அந்த மாதிரி தான் அவருக்கும் வேதனை இருக்கும். நிச்சயம் வேதனை இல்லை சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிற அதே நேரத்தில் இந்த டியூட்டர் நிச்சயம் தன் மனைவியும் பார்க்கும் அப்படின்றது தெரியும். அதனால நான் ஜாலியாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்றது காட்டிக்கிறது தான். அதுக்காக நீங்க அதை ஒரு பேச பொருளா நம்ம இது பேச ஆல்ரெடி அவங்க எப்படியும் பேசியிருப்பாங்க, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் இதுல வந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு ஃபன்னி இது தேவையில்லையே. அதுதான்டா அது எந்த மனநிலையில வச்சு ஏஆர் ரஹ்மான் போட்டான்றது தெரியாது. பட் அவங்க பெரிய அவங்களா தான் சொல்றாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் என் மனைவி விவாகரத்து பண்ணேன்னு சொன்னா நம்மளே கேட்கலாம். ஏன் இந்த வயசுல உனக்கு தேவையா? இவ விவாகரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ண போறியா? அப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம். பட் அப்படி இல்லை. இது கணவன் மனைவிக்குள்ள மனைவி வந்து எனக்கு புருஷன் பிடிக்கல, வேண்டாம், புருஷனை விட்டு நான் பிரிகிறேன் அப்படின்னு சொன்னா இதுல கொஸ்டினே இல்லைன்றது. இது ஒரு பேசு பொருளா ஆக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஜமாத் தலைவராக இருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு பெண் வந்து இதுமாரி குல்லா என்ற லெட்டர் எழுதி என் கணவன் கூட இந்த தேதியிலேருந்து திருமணம் ஆச்சு, இந்த தேதியிலேருந்து இவ்வளோ வாழ்ந்தோம், இதுக்கு நடுப்புற இத்தனை குழந்தைகள் நாங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் என் கணவனுக்கு இப்பொழுது எனக்கு பிடிக்கல என் கணவனை அப்படின்னு என்கிட்ட லெட்டருக்கு எடுத்துட்டா. அந்த லெட்டர் நான் வாங்கி வச்சுட்டு அந்த கணவனை கூப்பிட்டு உன் லெட்டர் இப்படி கொடுத்துருக்கோம் அவன் மனைவி, என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இதுக்கு பதில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுங்கன்னு தான் சொல்லுவோம் கணவன்கிட்ட. அதே நேரத்தில் ஒரு கணவன் வந்து எனக்கு மனைவி பிடிக்கலன்னு எங்கள் ஜமாத் மாரியே எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா என்ன காரணம் ஏது காரணம் உட்கார வச்சு ரெண்டு பேரையும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ண கவுன்சிலிங் மாத கணக்கில் நடத்தியிருக்கோம் நாங்கள். ஆனால் மனைவி பிடிக்கலன்னு சொன்னால் அது 1000 விஷயம் இருக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட முடியாது. அவள் ஏன் வேணான்றான்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும், அது இறைவனுக்கு தெரியும். பட் நாம் வந்து அது தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் அதை நாங்கள் விழாவறியாக கேட்க மாட்டோம். குல்லா கொடுத்தா அடுத்த நிமிஷமே அக்செப்டர் தான் எல்லா ஜமாத்திலுமே. நீதிமன்றமாச்சும் அக்செப்ட் பண்ணாது, நீதிமன்றமாச்சும் அது காலக்கெடு கொடுத்து ரெண்டு பேரும் கவுன்சிலிங் உட்கார வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அதன் பிறகு தான் பண்ணுறாங்க. ஆனால் ஜமாத் வந்து அப்படி பண்ணுறது இல்லை. இதில் வந்து ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு பக்கமுமே நாங்கள் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்கள் கொடுத்தா மட்டும் நீங்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து அவங்க கிட்ட பேசுறீங்க, கவுன்சிலிங் கொடுக்குறீங்கிறீங்க. இதில் ஏன் அந்த கவுன்சிலிங் இல்லை? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கே வந்து நமக்கு பிரச்சனை இருக்குன்னு பெருசாக நம்ம ஆராயும் இல்லையே இதில். இல்லை ஆராயும் இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த பெண்ணை வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கல, என்ன காரணம்னு நம்ம கேட்போம், பெண்ணு சொல்லாது, ஆண் சொல்லுவோம். இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒருத்தன் வந்து என்னுடைய கணவர் வந்து இத்தனை வருஷம் இருந்தார், 2 குழந்தை பெற்றார், அது வெளியும் என்கிட்ட தாம்பத்திய உறவுகள்லாம் நல்லா இருந்தது, இப்போது என்கிட்ட அது இல்லைன்னு ஒரு பெண்ணு சொல்லுவாள் வந்து ஜமாத்தில் சொல்லாது, எனக்கு வேண்டான்னு சொல்லுவாள். உதாரணத்தை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் தான். அதனால பெண் சார்பு வந்து நம்ம வந்து ஆணை ஒப்பிட்டு பேச முடியாது. ஆணுக்கு ஏன் 3 மாதம் கொடுக்குறேன்னு சொன்னால் சில பேர் ஆண்கள் கோபத்தின் அடிப்படையில் அல்லது வேற எதனா அஃபைர் காரணமாக வந்து அப்படி இப்படி இருப்பானுங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணுவோம். பெண் ஒரு முடிவு எடுக்கிறான்னு சொன்னால் நிச்சயம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் அது அவளுடைய பர்சனல் விஷயமா தான் இருக்கும். நிச்சயமா இருக்க முடியாதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னு? இல்லை நிச்சயம் தெரியும். ஏன்னா ஒரு பெண் முடிவு எடுக்கிறான்னு சொன்னால் நிச்சயம் தாய் தந்தைகிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பா. கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுடைய உற்றார் உறவினர்கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் ஜமாத்துக்கே வரும். வந்து ஒரு முடிவு சொல்லுங்க, எனக்கு நான் இவங்க கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான்னும் போது அதன் பிறகு நம்ம வந்து அப்படி இருந்தும் 1 மாதம் 2 மாதம் ஆகிடும். வாமா அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார வச்சு கவுன்ஸ் பண்ணி 2 மாதம் ஆகிடும். இருந்தாலும் அதை பற்றி முழு விவரம் அதை கட்டாயப்படுத்த கூடாது. ஒரு பெண்ணை வந்து கட்டாயம் இல்லை நீ கூட தான் வாழணும், அதெல்லாம் நீ கொடுக்குற குள்ளெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது மார்க்கம். ஆனால் நீதிமன்றம் அப்படி இல்லை, 2 பேருக்கும் ஒரே மாதிரியே தான் பார்க்குது. 2 பேரும் நீதிமன்றத்தை போனோம், 2 பேரும் சாட்சிகள் என்ன காரணத்துக்காக பிரியணும்னு சொல்லி ஆதாரங்களை நீதிமன்றத்தை சொன்னோம். நீதிமன்றத்தில் வந்து உப்பு சப்பமாக வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது அதனால நாங்கள் போய் விவாகரத்துக்கு கோர்றோம் அப்படின்னு சொன்னால் அது 2 நீதிமன்றம் திட்டி அனுப்பிவிடும். அதனால வந்து நாம் வந்து இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் விஷயத்தை பெரிய பேசு பொருளாக ஆக்க முடியாது. இது அவங்களுடைய பர்சனல் லைஃப்ன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம அதில் பேசி ஏஆர் ரஹ்மானுக்கு இன்னும் கூட தொடர்பு இருக்குது அல்லது அந்த பெண்ணுக்கு இப்போ இன்னும் சொல்கிற மாதிரி பர்சனல் லைஃப்னா பர்சனலாக முடிஞ்சிடணும்ல. நம்ம வந்து அதை வெளியே கொண்டு வந்தாச்சுனாலே அது பேசும் பொருளாக மாறிடும். அதுதான்டா பர்சனல், அவங்களோட விஷயம் தான்டா. இப்போ வந்து சில பேர் இப்போ நம்ம பேசுகிறோம், யதார்த்தத்தை பேசுகிறோம் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவோம், ஏஆர் ரஹ்மானுக்கு இன்னும் தொடர்பு இருக்குது, இல்லை அவங்க மனைவி இன்னும் தொடர்பு. இப்போ ஜெயம் ரவின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு நடிகர் வந்து விவாகரத்து பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் வந்து எந்த அளவுக்கு பேசு பொருளாக்குனாங்க.
ஜெயம் ரவிக்கு சில நடிகர்கள் கூட ஒப்பிட்டு பேசினாங்க. அவங்க மனைவியே சில நடிகர்கள் கூட ஒப்பிட்டு பேசினாங்க. நீங்கள் பொது தளத்தில் இப்படி உட்காந்து பேசிடுறீங்க. அது வியூவர்ஸும் நிறைய பேர் பார்க்குறான். ஆமான்னு சொல்கிறவனும் இல்லை, இது பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறவனும் இருக்கலாம். பட் அந்த குழந்தைங்க இருக்காங்க பற்றியில், ஜெயம் ரவியுடைய குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலில் போய்ட்டு என்னடா அவங்க அப்பா இப்படியாம, என்னடா அவங்க அம்மா இப்படியாமன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். இது அவங்க 2 பேருக்கும் எடுத்த முடிவு. ஆனால் அது நம்ம பொது தளத்தில் வந்து நம்முடைய கற்பனையை தட்டி விட்டு வியூவர்ஸ் பார்க்கணுன்றதுக்கு நான் அதுக்கு தான் பாருங்கள், நான் அந்த வட்டத்தை மீறி நான் போகலை. நான் அதாவது ஏஆர் ரஹ்மான் அவங்க மனைவி முடிவு எடுத்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதுதான் புரியுதுங்களா? அந்த அறிவிப்பை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு ஏஆர் ரஹ்மான். பட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது நடந்திருக்குன்றது நமக்கு தெரியுது. பட் அதே நேரத்தில் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். ஏஆர் ரஹ்மான் இப்போ இதை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வெளிப்படுத்தியிருக்காங்க. இதோடு நம்ம முடிச்சுட்டு நம்ம கரை சேரணும். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒட்டுமொத்த இன்றைய குடும்பவியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ நான் முதல்ல ஆண்களை பற்றி பேசினேன். ஆண்கள் வந்து வெளியே பேசுவான், பொண்டாட்டிக்கிட்ட போய் பேச மாட்டான். வெளியே போய் இன்னொரு வீட்டில் சமைச்சது நல்லா இருக்குமா, தான் பொண்டாட்டி சமைச்சது நல்லா இருக்கு. பொண்டாட்டி என்ன பண்ணுவோம் சொன்னால் 100 ட்ரெஸ் வச்சுருப்பா வீட்டில். வச்சுருக்காளுங்களா இல்லையா? ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணம் பண்ண பெண்ணு 100 ட்ரெஸ் வச்சுருப்பா. அந்த அழகான ட்ரெஸ் எல்லாம் வெளியே எங்கன்னா போகும்போது எல்லாத்தையும் உடுத்திட்டு போவாள். ஆனால் வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு நைட்டி மாரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துருக்கும். அப்போது இது வந்து புருஷன் வந்து சொல்ல முடியாது, ஏன்டி இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஆனால் நிறைய பேருக்கு மன ரீதியாக விரக்தி ஆவானுங்க. இதனால் என்னடா இப்போ வெளியே போகும்போது மட்டும் எனக்கு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவா, மேக்கப் பண்ணிட்டு போகிறா, யாரோ பார்க்கறதுக்காக போகிறா, ஆனால் நான் பார்க்கறதுக்கு அப்படி பண்ண அப்படின்ற ஒரு ஃபீலிங்கெல்லாம் நிறைய ஆண்களுக்கு உருவாகும். அதனாலே முறிவுலையும் போகக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ட்ரெஸ் ஒரு ரீசன் ஆகுமா ஒரு மனமுறிவுக்கு? ஆகாதா? உனக்கு கல்யாணம் ஆச்சா? உங்களுக்கு இல்ல. லவ் பண்றீங்களா? நான் லவ் பண்றேனோ பண்ணலையா, அது என் பர்சனல் மேட்டர்ல. நான் பர்சனல் மேட்டர் தான்டா. நான் உன் பர்சனல் மேட்டருக்குள்ள வரலடா. நான் என்ன கேட்குறேன்னா யதார்த்தத்தை கேட்குறேன். ஏன் சொன்னால் உனக்கு கல்யாணமாக இருந்தால் புருஷன் சொல்லுவான் இப்படி இப்படி இருக்காதுன்னு. சொல்லுவானா இல்லையா? அதேமாதிரி லவ் பண்ணியிருந்தா லவ்வர் சொல்லியிருப்பான் இப்படி இப்படி இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு. இருக்கா இல்லையா? இது லவ் பண்ண மட்டும் இருக்கும்போது 2 பேரும் சந்தோஷமா இருக்கும். அதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிறகு அதை பற்றி அவன் கண்டுக்காம இருந்தா உன் மனசு எப்படி வேதனைப்படும்? நீயும் வந்து புருஷனை கண்டுக்காம வீடு தானே எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்தேன்னு சொன்னா அவன் மனசு எப்படி வேதனைப்படும்? கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்றேன் நான். வாழ்க்கை குடும்பவியல் அதே பிராக்டிக்கலா பேசணும்னா வீட்லயும் வந்து இந்த ஆடை சுதந்திரம் அதெல்லாம் தாண்டி வீட்டுல எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் இருக்க முடியும். யார் அந்த ஆனா இருந்தாலும் அவங்க லுங்கி கட்டிட்டு உட்காந்தாலும் சரி, பொண்ணு நைட்டி போட்டுட்டு உட்காந்தாலும் வீட்டுல அப்படிதான் இருக்க முடியும். அதுதான் நான் என்ன சொல்றேன், வீட்டுல அப்படிதான் இருக்குன்னு சொன்னா அப்போ ஒரு கணவன் மனைவி உறவு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு கணவன் வந்து மனைவி எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இன்னைக்குதான் நம்ம சேர்ந்த மாதிரி ஒரு புது உணர்வோடு சேரணும் மனைவி கிட்ட. அதேமாதிரி மனைவி வந்து இன்னைக்கு தான் நம்ம சேர்ந்து இருக்கோம்னு சொல்லி கணவன்கிட்ட புது உறவோடு சேரணும். அப்போதான் வாழ்க்கையை வந்து வளம் பெறும். இவங்க என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா, அதுக்கு முன்னாடி வந்து மனைவி இயங்குவா, புருஷனுடைய ஃபோன் கால் வருமானு இயங்குவா, புருஷனுடைய பார்வை நம்ம அதாவது லவருடைய பார்வை நம்ம மேலே படுமான்னு இயங்குவா, லவர் நம்மளை கைப்பிடிச்சுட்டு போனே விரும்புவா. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு 2 பேரும் பரிசமான பிறகு இவ்வளோதான் அப்படின்னு பெண்ணும் அல்லது இவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஆணும் நினைச்சான்னு சொன்னால் அது நிச்சயம் நீ காதலிச்ச திருமணம் வந்தாலும் பிரிவில் தான் போய் முடியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புரிதலோடு செயல்படணும். அதாவது ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆணும் சரி. அப்போ தான் இது நீடிச்சு இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 10 இல்லை 100 பேரை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை நீங்களே விரும்பி திருமணம் பண்ணிட்டாலும் சரி, அதில் வந்து ஒரு நீண்ட ஒரு பயணத்துக்கு போகாது. அப்போ இந்த புரிதல் ஏற்படணும்னா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அதாவது ஒரு படத்தில் கூட சொல்லுவான், ஏதோ ஒரு படத்தில் சைலண்டாக இரு, எப்படா அவனுக்கு தெரியுது இவ்வளோ கரெக்டாக அவர்கிட்ட சொன்னேன். ஒன்றும் இல்லைடா, காதலிக்கும் போது எப்படா ஃபோன் பண்ணுவான்னு ஏங்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு படத்தில் கார்த்திக் சொல்லுவான், காதலிக்கும் போது எப்படா ஃபோன் பண்ணுவோன்னு ஏங்கிட்டு இருக்கோம், கல்யாணம் பிறகு இப்போ ஏன்டா ஃபோன் பண்ணுறான்னு ஏங்கிட்டு இருக்கோம் அப்படின்வான். அப்போ எந்த அளவுக்கு விரக்தி வருதா இல்லையா? காதலிக்கும் போது எப்படா ஃபோன் பண்ணுவான்னு காதலி ஏதுங்கிட்டு இருக்கோம், அதே பெண்ணை திருமணம் பண்ணிட்டு இவன் ஏன்டா ஃபோன் பண்ணுறான்னு ஏங்கிட்டு இருக்கிறது எந்த வித நியாயம்?
அப்போது 2 பேருக்குள்ள புரிதல் இல்லைன்னு தானே காரணம் இதில். அப்போ அந்த புரிதல் இருக்கணும்னு சொன்னால் அந்த 2 பேரும் ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோட பேசுகிறதும் புத்துணர்ச்சியோட நீங்கள் வந்து பழகிறது தான் அது வந்து நீடிச்சு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இதுமாரி தான் ஏதாச்சும் வந்து ஒரு 55-60 வயசில் இவங்க விலகுறாங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் நீதிமன்றம் போய் பாருங்கள், திருமணமாகி 6 மாதத்தில் விவாகரத்துக்கு ஒரு நோட்டீஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது என்ன சொல்லுவீங்க? ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, ஜென்ரலாகவே இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரே நீதிமன்றம், ஹைகோர்ட்டுக்குள்ளே 5ஆம் நம்பர் கோர்ட்டு இருந்தது. 5ஆம் நம்பர் கோர்ட்டுக்கு கீழே வந்து 1ஆம் நம்பர் கோர்ட்டு ஏதோ இருந்தது, ஃபேமிலி கோர்ட்டுன்னு. இன்றைக்கி ஹைகோர்ட்டுக்குள்ளே 5 கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட்டு எத்தனை மாவட்டம் இருக்கும், 32 மாவட்டம் இருக்குது, 32 மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி கோர்ட் இருக்கா இல்லையா? ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து என்ன இதுன்னு சொன்னால் திருமணம் ஆகிறதும் பிரிகிறதும் இது ஒரு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இன்றைக்கி. அவ்வளோ ஒவ்வொரு நீதிமன்றம் மற்ற நீதிமன்றத்தெல்லாம் போனீங்கன்னா நம்ம ஜாலியாக உள்ளே போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த நீதிமன்றத்தை நீங்கள் போனோன்னா 10-20 பேர் இடிச்சுட்டு தான் உள்ளே போக முடியும். அவ்வளோ ஏதாவது மீன் மார்க்கெட்டோட மோசமாக இருக்குது ஃபேமிலி கோர்ட். அது மட்டும் இல்லை, இங்கே ஃபேமிலி கோர்ட்டில் என்னன்னு சொன்னீங்கன்னா கணவன் மனைவியை கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்கான். பொண்டாட்டியும் புருஷனையும் கவுன்சிலிங் இதெல்லாம் நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன், நடந்துட்டு இருக்கு. அவங்க உண்மையில ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளியே வந்து பையன் தரப்பு குடும்பத்தாரும் பொண்ணு தரப்பு குடும்பத்தாரும் அடிச்சுக்கிட்டு கடைசி அவங்க உள்ள ஒன்று சேர்ந்துக்கலான்னு வராங்க பார்த்தீங்களா? இவங்க அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் கடைசி சேர விடாமல் போயிடுறாங்க. இப்படியும் இந்த ஃபேமிலி கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் வந்து யதார்த்தமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்தேன். ஏன்னா நான் நீதிமன்றத்துக்கு அதிகமாக போகிறேன். நான் அதுக்கு மேலே தான் 5வது கோர்ட்டில் தான் தடா கோர்ட்டு இருந்தது, கீழ் கோர்ட்டு தான் ஃபேமிலி கோர்ட்டு. அங்கே வந்து எப்பவுமே கசன்னு இருக்கும். அப்போ என்னன்னா புரியுது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் வந்து அதான் சொல்கிறேன்னா, வெளியே போய் டீக்கல் நின்றுட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட மணிக்கணக்கில் பேசுவான். ஃப்ரெண்ட்ஸு கேவலமாக கூட படுத்திடுவான். ஃப்ரெண்ட்ஸு அவனை ஆம்பளையே சொல்கிறேன், கேவலம் கூட படுத்திடுவான். ஆனால் அவன் அதெல்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுடா அப்படின்னு வந்துட்டான். அதே நேரத்தில் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து ஏதோ ஒரு விரக்தியின் உச்சத்தில் போய் 2-3 வார்த்தை தவறாக பேசியிருப்பான். பட் அதை பிடிச்சிட்டு நான் மன்னிக்க மாட்டேன்னு நிற்பான். இருக்குது இதெல்லாம் கூட ஒரு பெரிய காரணம்ன்றேன் நான். எவனோ ரோட்டில் இப்போ நம்ம இது பேசுகிறோம், இதில் கூட சில பேர் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஆதரித்து சில பேர் போடுவான், என்ன ஆதரித்து சில பேர், என்ன 4 பேர் திட்டுவான், உங்களை 4 பேர் திட்டுவான். ஒரு ஏதாவது இதெல்லாம் கூட நம்ம பொறுத்துக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அந்த தன்னுடைய மனைவியுடைய தாயோ தந்தையோ ஏதோ குறை சொல்லிட்டான்றதுக்காக சாகிற வரையும் நான் உங்கள் அப்பா அம்மாவோட பேச மாட்டேன்னு சொல்லுவான். பொண்டாட்டிக்கிட்டு போய் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கானா இல்லையா? பொண்டாட்டி என்ன சொல்லலாம், நான் பாரு செத்தாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட பேச மாட்டேன்னு. இதெல்லாம் குடும்ப பிரிவுக்கு ஒரு காரணம். இன்றைய சூழல்கள், இன்றைய இளைஞர்களும் சரி அல்லது திருமண தம்பதியர்களும் சரி, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாலினஸ்ஸு, ஒரு ஃப்ரீனஸ்ஸு, இதுக்கு தான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எப்படின்னு சொன்னால், ஒரு பெண் வந்து எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரிக்கு வந்து சொல்லுவாங்க, என் புருஷன் வந்து எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்கான், என்னை எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான். அப்போ வந்து முஸ்லீம் கதை தான் இது. முல்லா நான் அவள் பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா, நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச முல்லா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறான் வாடின்னு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனால் அவர் என்ன பண்ணுறான், அப்படியா கேட்டுட்டு புருஷன் இப்படியே திட்டிகிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஒன்றும் இல்லை சிம்பிளாக இருக்குன்ட்டு ஒரு நிமிஷம்ன்ட்டு உள்ளே போய் என்ன பண்ணால் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தாங்க. யாரே அந்த முல்லா என்ன பண்ணுவான், உன் புருஷன் உன்னை எப்போல்லாம் திட்டானோ அப்போல்லாம் தண்ணி குடி. நீ என்ன சொல்லியிருக்கான், உன் புருஷன் எப்போல்லாம் உன்னை திட்டானோ அப்போல்லாம் நீ தண்ணி குடி அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான பீஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டான். அதேமாரி புருஷன் வந்து அவளை திட்டும் போதெல்லாம் தண்ணி குடிக்குது, ஒரு 4-5 தடவை இப்படி பார்த்துட்டு புருஷன் வந்து என்ன பண்ணுறான், திட்டுறதே விட்டான். ஒவ்வொரு நாளும் மறுபடியும் நீங்கள் அந்த தண்ணி கொடுத்தீங்களே என்னங்க ஓதி ஏதாவது அதில் தண்ணியில் என்ன சக்தி இருக்குங்க, தண்ணீரில் ஒரு மயிரும் இல்லை, அதில் சாதாரண பாட்டில் தண்ணி தான் நான் பிடிச்சி கொடுத்தேன். என்னன்னா உன் புருஷன் பேசும்போது அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசினேன்னு சொன்னால் எந்த ஒரு கணவனும் என்ன பண்ணுவான், பொண்டாட்டிக்கு அடிமையாகும். இது ஒரு சைக்காலஜிக்கலாக. ஏன்னா அவன் கோபமாக இருக்கான்ட்டு நீ கோபப்பட்டு அப்போ இது என்ன ஆகிடும்னா கோபம் போய் அது பிரிவில் வந்து முடியும். அதனால் அவன் எப்போல்லாம் கோபப்பட்டு உன்னை திட்டானோ அப்போல்லாம் நீ தண்ணி குடிச்சுன்னா சரி, நம்ம என்ன சொன்னாலும் பாவமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு சொன்னால் ஒரு கணவனுக்கு வந்து மனைவி மீது பாசம் வரும். அதே நேரத்தில் மனைவி வந்து என்ன பண்ணுவான், தன் கணவன் எப்போ பார்த்தா திட்டிட்டு இருந்தவன் இப்போ மாறிட்டானே அப்படின்ற மாதிரி மனைவிக்கும் அந்த பாசம் வரும்போது அவங்களுக்குள்ள பழைய அவங்களுடைய அந்த உறவு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு
வந்து அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து பிஸி மேன். மேடைகளில் வந்து விவிஐபி கூடுற இடத்துல 4-5 வாரத்துக்கு மேலே பேச மாட்டான் அந்த ஆள். பார்க்குறீங்களா? பட் அவர் குடும்பத்தில் எப்படி இருந்திருப்பாருன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போது இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி. ஆக இவங்களுடைய பிரிவு வந்து அதிசயமாக ஒன்றும் இல்லை. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது போல் எல்லாருமே வந்து நிறைய பேர் இப்படி வேணான்னு அதாவது இது போன்ற உறவே வானான்னு ஓடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த சமூக கட்டுப்பாடு காரணமாக வந்து சில பேர் பிரியாமல் இருக்காங்க. மீறி ஒரு சில பேர் பிரிகிறாங்கன்னா இது ஆச்சரியப்படுறதுக்கோ அதிசயப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயம் என் கூட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.